ஸ்ரேயப்பதியாகிய பகவான் ஸ்ரீமன் நாராயணனை நமஸ்கரிக்கிறோம். சென்ற வாரம் 5 மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தலின் முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருந்தது. வெற்றி பெற்ற அனைவருக்கும் நம் இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அவர்கள் அனைவராலும் தர்மம் கைவிடாமல் காக்கப்படட்டும். யதோ தர்மஸ்ததோ ஜெயஹ என்று சொல்லி இந்த 30வது வகுப்பை தொடங்குவோம். சென்ற வகுப்பில் மகாபாரதத்தின் சபா பருவத்தின் 9வது உபபருவமான தியூத பருவத்தை பார்த்து கொண்டு வந்தோம். இன்னும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம், அது முடியவில்லை. இந்த தியூத பருவத்தில் சபாபர்வத்தினுடைய 46வது அத்தியாயம் முதல் 73வது அத்தியாயம் வரை உள்ளது. அதில் சென்ற வாரம் 60வது அத்தியாயம் முதல் 68வது அத்தியாயம் வரை முடித்தோம். மொத்தம் 288 ஸ்லோகங்கள் பார்த்தோம் சென்ற வகுப்பில். அடுத்த அத்தியாயத்திலிருந்து 69வது அத்தியாயத்திலிருந்து இன்று பார்க்க தொடங்குவோம். சென்ற வார பார்த்த வகுப்பில் திரௌபதி வஸ்திர அபகரணம் நடந்து முடிந்து பீமன் துஷாசனனை போரில் கொல்லும் சபதத்தை எடுத்தான். எல்லோரும் திரௌபதியை ஸ்துதி பாடினார்கள். திருதராஷ்டிரனையும் திருதராஷ்டிரனினுடைய மகன்களையும் நிந்தனை செய்தார்கள். பிறகு திரௌபதி கேட்ட கேள்விக்கு அந்த சபை பதிலளிக்காமலேயே தான் இருந்தது. இதற்கு பிறகு விதுரர் பேசத் தொடங்கினார். பிரகலாதனினுடைய மகன் விரோச்சனனுக்கும் அங்கீரசனினுடைய மகனாகிய யாரு சுதன்வானனுக்கும் நடைபெற்ற சச்சரவில் பிரகலாதன் அதன் பொருட்டு பிரகலாதன் கஷ்யப்பரை சந்தித்து அவர்கள் இருவர் மத்தியில் நடந்த உரையாடல் சம்வாதத்தை சபையில் விதுரர் சொல்கிறார். அதில் பிரகலாதன் கஷ்யப்பரிடம் கேட்ட கேள்வி, சபையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒருவன் பதிலளிக்காமலோ அல்லது தவறாக பதிலளித்தாலோ அவன் எந்த உலகை அடைகிறான் என்பதே. அதற்கு கஷ்யப்பர் என்ன பதில் சொன்னார்? அவ்வாறு செய்பவன் பொறுப்பின்மையின் காரணமாக 1000 வருணச் சுருக்குகளை மாட்டிக்கொள்கிறான் என்றார். மேலும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செயல் கண்டிக்கப்படாமல் இருந்தால், கண்டிக்கப்படாமலேயே போனால் அந்த தவறான செயலினால் ஏற்படும் பாபத்தில் பாதி மடங்கு பாப்பம் அந்த சபாநாயகனை, அந்த சபா தலைவனையே வந்தடைகிறது. மீதி பாதி பாவத்தில் 1/4 பங்கு பாவம் தவறிழைத்தவனுக்கும் மீதி ஒரு 1/4 பங்கு பாவம் அந்த சபையில் இருந்த மற்ற சபை உறுப்பினர்களையும் சாரும் என்று கஷ்யப்பர் சொல்கிறார். ஆனால் எங்கு தவறானது கண்டிக்கப்பட்டு விட்டதோ அப்பொழுது சபா தலைவருக்கு எந்த பாவமும் வந்தடையாது, சபா உறுப்பினர்களுக்கும் எந்த பாவமும் வந்தடையாது. யார் ஒருவன் தவறிழைத்தவனோ அவனையே எல்லா பாவங்களும் வந்தடையும் என்றார். அதுக்கப்புறமா இது சம்பந்தமான நீதி குறித்து எவன் ஒருவன் சபையில் கேள்வி கேட்கப்பட்ட பிறகும் கேள்விக்கு பதிலளிக்காமலோ அல்லது தவறான பதிலை அளிக்கிறானோ அவன் தனக்கு முன் இருக்கும் 7 தலைமுறைகள், தனக்கு பின் வரும் சந்ததியினருடைய 7 தலைமுறைகள் ஆகிய இந்த 14 தலைமுறைகள் செய்யும் அறச்செயல்களை அவன் அழித்து விடுவதற்கு சமமாகும். அப்பேற்பட்ட ஒரு பாப்பச் செயலை அவன் செய்கிறான். என்ன செயல்? கேட்ட கேள்விக்கு சரியாக பதில் சொல்லலைனாலோ பதிலே சொல்லலைனாலோ தப்பாக பதில் சொன்னாலோ இதுதான்
அவன் இந்த பாவத்தை தான், நீதி வழங்காவிட்டால் இந்த பாவத்தை தான் சம்பாதிக்கிறான். இதுதான் சொன்னது. விதுரர் பேசி முடித்த உடனே திரௌபதி பேசுகிறா. இந்த தீய மனம் கொண்ட பாவியாகிய துஷாசனன் நான் சபையில் இழுக்கப்பட்டு, அவனால் நான் சபையில் இழுக்கப்பட்ட பொழுது தரன்னு பிடிச்சுட்டு இழுத்துன்னு வந்தான் இல்லையா, அப்பொழுது என்னுடைய உணர்வுகளை இழந்தேன், மயங்கி மயங்கி விழுந்துட்டா. இவ்வாறு நான் சபையில் இத்தனை பேர் முன் ஸ்வயம்வரத்தின் போதுதான் வந்தேன், பார்க்கப்பட்டேன். அரண்மனையில் இருக்கும் பொழுது காற்றும் சூரியனும் கூட கண்டிராத ஒருத்தி நான் அப்படின்னு சொல்லி அழறா. இந்த பாவியால் பற்றி இழுத்து வரப்பட்டிருக்கிறேன் இந்த சபையில். இதையெல்லாம் பார்த்து கொண்டு இந்த மன்னர்கள் அப்படியே இருக்கிறார்களே, இது என்ன விபரீத காலம் நடந்து கொண்டிருக்கிறது, இங்கு அறம் எங்கே இருக்கிறது, அழிந்தே போய்விட்டதா? பழங்காலத்து மன்னர்கள் அவர்கள் மணந்த மனைவியர்களை பொது சபைக்கு அழைத்து வரும் வழக்கம் அவர்களிடம் இல்லை. கௌரவர்கள் அந்த பழக்க வழக்கத்தை எல்லாம் மறந்தே போய்விட்டார்களா, கைவிட்டு விட்டார்களா? யுதிஷ்டிரர் பிறந்த அதே புகழ் பெற்ற குலத்தில் தான் நானும் பிறந்திருக்கிறேன். நான் பணிப்பெண்ணா, நான் அடிமையா, அல்லது உங்கள் குலத்தில் ஒருத்தியா? உங்கள் குலத்தின் பெயரை அழிக்க வந்த பாதகன் இவன், இந்த துஷாசனன். கடுமையாக துன்புறுத்துகிறான் எங்களை. நான் வெல்லப்பட்டேனா வெல்லப்படவில்லையா? இந்த கேள்விக்கு இன்னும் எனக்கு பதில் கொடுக்கவில்லையே இந்த சபையில் இருக்கும் பெரியோர் யாரும். உங்கள் தீர்ப்பு என்னவாக இருந்தாலும் அந்த தீர்ப்பை நான் ஏற்றுக்கொண்டு அதற்கு நான் கட்டுப்படுகிறேன். அறம் சார்ந்த உங்கள் தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் அதற்கு நான் கட்டுப்படுகிறேன் அப்படிங்கிறா. இந்த வார்த்தையை கேட்ட பிறகு பீஷ்மர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஹே திரௌபதி, அறத்தின் பாதை மிக நுண்ணியமானது. இவ்வுலகின் இந்த உலகிலேயே பலம் வாய்ந்த ஒருவன் எதை அறமாக கருதுகிறானோ அதையே தான் மற்றவர்களும் அறமாக கொண்டு பின்பற்றி வருகிறார்கள். யார் பலசாலியோ அவன் எந்த தர்மத்தை கடைபிடிக்கிறானோ எல்லோரும் அவனை தான் ஃபாலோ பண்ணுவா. பலகீனமானவன் கடைபிடிப்பது உயர்ந்த அறமாக இருந்தாலும் யாரும் அதை கருதுவதில்லை, எள்ளளவும் கருதுவதில்லை. இந்த விஷயத்தில் இருக்கும் சிக்கலின் காரணத்தினாலும், இங்கு ஏற்பட்ட விஷயத்தில் இருக்கும் சிக்கலின் காரணத்தினாலும், தர்மத்தின் சூக்ஷ்மமாக இருக்கும் தர்மத்தின் காரணத்தினாலும் நீ கேட்கும் கேள்விகளுக்கு என்னால் தீர்மானமான பதிலை கொடுக்க முடியாமல் இருக்கிறேன். இருப்பினும் ஒன்று சொல்கிறேன், இந்த குருக்கள் அனைவரும், இந்த கௌரவர்கள் அனைவரும் பேராசைக்கும் முட்டாள்தனத்திற்கும் அடிமைப்பட்டு விட்டார்கள் என்பது நிச்சயம். இந்த குலத்தின் அழிவு வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு பீஷ்மர் சொல்றார். அதனால் திரௌபதி, நீ மருமகளாக நுழைந்த குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம் தெரியுமா? அந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் எவ்வளவுதான் துன்பப்பட்டாலும் அறநெறிகளை அறிந்து அதிலிருந்து அவர்கள் வழுவியதே இல்லை. அப்பேற்பட்ட குலத்தில் நீ மருமகளாக வந்திருக்கிறாய். அறநெறிகளை அறிந்த துரோணாச்சாரியார் முதலியோர் தலையை தொங்க போட்டு கொண்டு இறந்தவர்களைப் போல் உயிரற்ற உடலாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் உன்னுடைய இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் அதிகாரம் உடையவன் இந்த சபையிலேயே யுதிஷ்டிரன் மட்டும்தான் என்றே எனக்கு தோன்றுகிறது. நீ வெல்லப்பட்டாயா வெல்லப்படவில்லையா என்பதை தீர்மானமாக சொல்பவன் யுதிஷ்டிரன் மட்டுமே ஆவான் அப்படின்னு பீஷ்மர் சொல்கிறார். அதுக்கப்புறம் சபையில் யாரும் பேசவில்லை.
எல்லோரும் மௌனமாக இருக்கிறார்கள். அந்த மௌனமாக இருக்கும் அந்த பின் ட்ராப் சைலன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் துரியோதனன் மட்டும் முள்ளமாக சிரிக்கிறான். ஹே யாக்ஞசேனி, நீ கேட்கும் கேள்விகள் உன் கணவர்களான பெரும் பலம் வாய்ந்த பாண்டவர்களையே சார்ந்து இருக்கிறது. அவர்கள்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். அவர்களே உன் கேள்விகளுக்கு பதிலளிக்கட்டும். ஹே பாஞ்சாலி, அவர்கள் அனைவருமே இந்த சபையின் முன்னிலையில் நீதிமானாகிய யுதிஷ்டிரனை, அதாவது பாக்கி 4 பேரும் இருக்கா இல்லையா, பீமன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன், உன் கணவர்கள் ஆகிய இவர்கள் 4வரும் நீதிமானாகிய யுதிஷ்டிரனை தங்கள் தலைவன் இல்லை என்று தீர்மானித்து அவனை பொய்யனாக ஆக்கட்டும். அவ்வாறு இது நடந்தால் நீ இந்த அடிமை நிலையிலிருந்து விடுவிக்கப்படுவாய். எங்களுக்கும் யுதிஷ்டிரனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவ சொல்லணுமா? யுதிஷ்டிரனை புறக்கணிக்க வேண்டுமா மற்ற 4 பாண்டவர்களும்? அப்படி செய்தாள் என்றால் திரௌபதி நீ விடுவிக்கப்படுவாய் அப்படின்னு துரியோதனன் சொல்கிறான். யுதிஷ்டிரன் எப்பொழுதும் அறம் சார்ந்தே இருப்பவன். யுதிஷ்டிரனே உனக்கு தான் தலைவனாக இல்லையா என்று அவன் தீர்மானிக்கட்டும். அவன் வார்த்தைகளை கேட்டபின் நீ பாண்டவர்களையோ அல்லது எங்கள் யாரையோ கூட ஏற்றுக்கொள்ளலாம். உண்மையில் கௌரவர்கள் அனைவரும் உனது துயரத்தில் தான் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் உன் கேள்விக்கு யாராலும் பதிலளிக்க முடியவில்லை. இப்படி சொல்கிறான். உடனே வைஷம்பாயனர் பின்னாடியிலேருந்து வாய்ஸ் ஓவர். அனைத்து மன்னர்களும் யுதிஷ்டிரன் இதற்கு என்ன பதில் கொடுக்கப் போகிறான் என்று அவன் பக்கம் பார்த்திருந்தார்கள். யுதிஷ்டிரன் என்ன சொல்வான், பீமன் என்ன சொல்ல போகிறான், அர்ஜுனன் என்ன சொல்ல போகிறான், சகதேவன் என்ன சொல்ல போகிறான் என்று இவர்கள் அனைவரும் கேட்பதற்கு ஆவலோடு இருந்தார்கள். அந்த ஆவலால் சபையில் இருந்த மற்ற மன்னர்கள் மத்தியில் சலசலப்பு ஏற்பட்டது. அந்த சலசலப்பின் மத்தியில் பீமசேனன் தன் கரங்களை உயர்த்தி கொண்டு பேசினான். நீதிமானும் உயர்ந்த ஆன்மாவும் எங்கள் அண்ணனுமாகிய இந்த மன்னன் யுதிஷ்டிரன் எங்களுக்கு தலைவனாக இல்லை என்றால் நாங்கள் இந்த கௌரவர்களை இங்கு நடந்த விஷயத்திற்கு மன்னித்திருக்கவே மாட்டோம். இத்தனை நேரம் சைலண்ட்டாக இருந்துட்டு இருக்க மாட்டோம். நாங்கள் இத்தனை நேரம் சைலண்ட்டாக இருக்கிறது காரணமே எங்கள் அண்ணனாகிய யுதிஷ்டிரன் எங்களுக்கு தலைவனாக இருப்பதன் காரணத்தினால்தான். அவர் இன்னும் ஆக்ஞா கொடுக்கல, அதனால தான் நாங்கள் சைலண்ட்டாக இருக்கோம். எங்களது அறத்திற்கு தவ தகுதிகளுக்கு, ஏன் எங்கள் உயிர்களுக்கு கூட அவர்தான் தலைவர். இல்லை என்றால் பாஞ்சாலியின் கூந்தலை தொட்ட இந்த பூமியில் வாழும் எந்த உயிரினமும் என்னிடம் இருந்து உயிரோடு தப்ப முடியாது. என் கரங்களை பாருங்கள். பீமனுக்கு அந்த இன்னைக்கு ஃபுல்லாக கோவப்பட போகிறான் பீமன். என் கரங்களை பாருங்கள். இதில் அகப்பட்டவன் சதக்ரதுவானாலும், இந்திரனுக்கு இன்னொரு பேர் சதக்ரதுவாகவே ஆனாலும் இதிலிருந்து தப்ப முடியாது, என் கரங்களில் இருந்து தப்ப முடியாது. என் அண்ணன் மீதிருக்கும் மரியாதையாலும் அமைதியாக இருக்குமாறு அர்ஜுனன் என்னை தொடர்ந்து கேட்டுக்கொண்டதாலும் நான் எந்த பயங்கரத்தையும் இங்கு செய்யவில்லை. இருப்பினும் மன்னன் யுதிஷ்டிரர் கட்டளையிட்டாரேயானால் சிறு விலங்குகளை கொல்லும் சிங்கத்தை போல திருதராஷ்டிரனுடைய இந்த கேடுகட்ட மகன்களை இங்கேயே கொன்று போடுவேன். இந்த வார்த்தையை பேசிய பீமனிடம் பீஷ்மர், துரோணர், விதுரர் எல்லோரும்
பயந்து போய், பீமா பொறுத்துக்கொள், பொறுமையாக இரு, உன்னால் அனைத்தும் சாத்தியப்படும் என்று நாங்கள் அறிவோம், பொறுமையாக இரு என்று கூறினார்கள். பிறகு கர்ணன் பேசினான். பீஷ்மர், துரோணர், விதுரர் ஆகியோர் எப்பொழுதும் திருதராஷ்டிரரின் செழிப்பை விரும்பாதவர்கள். ஹே திரௌபதி, ஒரு அடிமையின் மகன் மற்றும் மனைவியும் கூட அடிமைதானே. அவர்களுக்கு எந்த சுதந்திரம் இருக்கிறது? அவர்களுக்கும் எந்த சுதந்திரமும் கிடையாது. அவர்கள் செல்வம் ஈட்டினாலும் கூட அது அவர்களினுடைய தலைவனையே தானே சேரும். தனக்கென்ற எந்த உடைமையும் இல்லாத அடிமையாகிய யுதிஷ்டிரனுடைய மனைவி நீ. திருதராஷ்டிரரின் அந்தப்புறத்திற்கு செல். அங்கு மன்னரினுடைய உறவினர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு பணிவிடை செய். திருதராஷ்டிரரின் அனைத்து மகன்களும் அவர்கள்தான் உன்னுடைய தலைவர்கள் ஆவார்கள், பாண்டவர்கள் இல்லை. அதனால் உன் கணவனை நீ இப்பொழுது தேர்ந்தெடுத்துக் கொள்வாய். 100 பேர் இருக்காளே, இதில் யார் வேணும்னு சொல்லு உனக்கு அப்படின்னு கேட்குறான். உன்னால் இன்று தேர்ந்தெடுக்கப்படுபவன் தலைவனாக நீ யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ திருதராஷ்டிரன் மகன்களில், அவன் உன்னை சூதில் வைத்த அடிமையாக்க மாட்டான். பெண்களுக்கு கணவனை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம்தான் இருக்கிறதே, தேர்ந்தெடுத்துக்கொள். உன்னை பகடையில் வைத்தாடிய யுதிஷ்டிரன் தன் வாழ்வையும் ஆற்றலையும் என் ஆண்மையையும் பயனற்றதாக அவன் கருதிவிட்டானோ? இப்படியெல்லாம் கடுமையான சொற்களால் பேசுகிறான் கர்ணன். வைஷம்பாயனர் சொல்றார், இந்த வார்த்தைகளை கேட்ட பீமன் கோபத்தாலும் துயரத்தாலும் பெருமூச்சு இறைத்து கொண்டிருந்தான். மன்னனுக்கு, அதாவது யுதிஷ்டிரனுக்கு கீழ்ப்படிந்தபடி அனைத்தையும் தன்னுடைய கோபப் பார்வையால் எரித்து கொண்டிருந்தான் பீமன். ஹே ராஜா யுதிஷ்டிரரே, இந்த சூதனின் வார்த்தைகளில் எனக்கு கோபம் வரவில்லை. காரணம், உண்மையிலேயே நாம் அடிமைத்தனத்திற்குள் நுழைந்து விட்டோம். நீங்கள் திரௌபதியை பந்தயமாக வைத்தாடவில்லை என்றால் நமக்கு நம்முடைய எதிரிகள் இப்படி பேசுவார்களா நம்மை பார்த்து? நாங்கள் 4 உங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறோம். திரௌபதி கேட்ட கேள்விக்கு தயவு செய்து பதிலளியுங்கள். அவள் வெல்லப்படவில்லை என்பதை நீங்கள் கருதுகிறீர்கள் என்றே சொல்லுங்கள். இவ்வார்த்தைகளை கேட்ட துரியோதனன் பீமனை அவமதிக்க விரும்பி கர்ணனை ஊக்குவித்து தன்னுடைய இடது தொடையை ஆடைகளை விலக்கி திரௌபதியின் கண் பார்வையில் படுமாறு காண்பித்தான், வெளிக்காட்டினான். இப்படி ஒரு கீழ்த்தனமான நடத்தையை நடந்து கொண்டான். இதை கண்ட பீமசேனன் அனைத்து மன்னர்களின் மத்தியிலும் துரியோதனனிடம் கணையால் அவனை துளைப்பது போல் பேசினான். பெரும் போரில் உன்னுடைய இந்த தொடையை உடைக்கவில்லை என்றால் இந்த விருக்கோதரன் அவனுடைய மூதாதையர்களின் உலகை அடைய மாட்டான் என்று சபதம் எடுத்தான். கொழுந்து விட்டெரியும் மரத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் தீப்பொறி சிதறி பறப்பது போல் கோபத்தில் எரிந்து கொண்ட பீமனிடம் இருந்து தீப்பொறியாக சிதறியது என்கிறார் வைஷம்பாயனர். விதுரர் சொல்றார், பிரதீபனின் குலத்தைச் சேர்ந்த இந்த மன்னர்கள் நீங்கள் எல்லோரும் பிரதீபனின் குலத்தை சேர்ந்தவர்களே. எப்பேற்பட்டவன் பிரதீபன்! பீமசேனனிடமிருந்து எழும் இந்த பேரபாயத்தை நீங்கள் காணவில்லையா? உங்கள் காதில் விழவில்லையா? உங்கள் கண்கள் பார்க்கவில்லையா? உங்கள் மனம் சிந்திக்கவில்லையா? இந்த பெரும் போர் நிச்சயமாக விதியால் அனுப்பப்பட்டுள்ளது. இதை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ளுங்கள். கௌரவர்களே, நினைவில் கொள்ளுங்கள். அறத்திற்கு கொடுமை செய்தால்
இந்த முழு சபையும் மாசுப்பட்டதாக ஆகும். யுதிஷ்டிரன் அவன் வெல்லப்படுவதற்கு முன் திரௌபதியை இழக்கவில்லை. அவனையே இழந்த பின் அவளை வைத்தாடினான். அப்படி இருக்கும் பொழுது அவள் வெல்லப்பட முடியாது. ஏனால் அவளை வைத்தாடுவதற்கு அவனுக்கு உரிமை இல்லை. அதனால் அவள் வெல்லப்பட முடியாது. சகுனியின் வார்த்தைகளை கேட்டு இந்த சந்தேகமற்ற உண்மையிலிருந்து நீங்கள் வீழ்ந்து விடாதீர்கள், தவறி விடாதீர்கள் என்று விதுரர் கௌரவர்களை பார்த்து சொல்கிறார்கள். துரியோதனன் உடனே சொல்றான், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன் யுதிஷ்டிரனை தங்கள் தலைவன் இல்லை என்று சொல்லட்டுமே. திரௌபதி அடிமையிலிருந்து விடுவிக்கப்படுவாள். தன்னோட இது அந்த முயலுக்கு 3 காலா சொல்லுவாள், அந்த மாதிரி முட்டாள் மாதிரியே பேசின்னு இருப்பான். உடனே அர்ஜுனன் சொல்கிறான், நீதிமானாகிய யுதிஷ்டிரன் விளையாட்டு தொடங்குவதற்கு முன்பு வரை எங்களுக்கு தலைவராகத்தான் இருந்தார். இப்பொழுது அவர் யாருக்கு தலைவராக இருக்கிறார் என்று கௌரவர்கள் நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்களேன். நாங்கள் இதற்கு சொல்ல வேண்டும், நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். உடனே வைஷம்பாயனர் சொல்கிறார், அந்த நேரத்தில் திருதராஷ்டிரன் அரண்மனையில் இருந்த யக்ஞசாலாவிலிருந்து ஒரு நரியானது ஊளையிட்டது. ஹே ஜனமேஜயா, அப்படி நரி ஊளையிட்டதை தொடர்ந்து கழுதைகள் கத்தின, பறவைகள் கதறின. அனைத்தையும் அறிந்த விதுரரும் காந்தாரியும் இவர்கள் இருவரும் அந்த கொடு ஒலியின் பொருளை அறிந்து கொண்டனர். பீஷ்மர், துரோணர் மற்றும் கிருபாச்சாரியார் ஆகியோர் ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி என்று பிரார்த்தனை செய்தார்கள். பிறகு காந்தாரியும் விதுரரும் இந்த பயங்கர சகுனத்தை குறித்து அதனுடைய பெரும் விளைவாக இருக்கும் துயரையும் குறித்து மன்னருக்கு தெரிவுபடுத்தினார்கள். திருதராஷ்டிரன் என்ன சொன்னானா, தீய மனம் கொண்ட துரியோதனா, ஹே பாபி, பாண்டவர்கள் அவர்கள் மணந்த மனைவியான திரௌபதியை இப்படி அவமானப்படுத்தி நீ பேசியதால் அழிவு ஏற்பட்டு விட்டதப்பா என்றார். திருதராஷ்டிரன் தனது உறவினர்களையும் நண்பர்களையும் அழிவிலிருந்து காக்கும் பொருட்டு பாஞ்சால இளவரசியாகிய திரௌபதியை சமாதானப்படுத்த தொடங்கினார். திருதராஷ்டிரன் திரௌபதி கிட்ட கேட்கிறார், ஹே திரௌபதி, எங்களிடம் ஒரு வரத்தை கேள். கற்புள்ளவளும் அறம் சார்ந்தவளுமாகிய நீ என்னுடைய மருமகளில் முதன்மையானவள், மூத்தவள் நீதான். அதனால் என்னிடம் ஒரு வரம் கேள் அப்படிங்கிறார். திரௌபதி சொல்றா, மன்னா, நீங்கள் எனக்கு வரம் அருள்வதாக இருந்தால் யுதிஷ்டிரரை அடிமைத்தனத்திலிருந்து விடுவியுங்கள். அவர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறட்டும். இளவரசனாக இருக்கும் எங்கள் மகன் பிரதிவிந்தியன், அவனை இல்லையென்றால் எல்லோரும் அடிமையின் மகன் என்று சொல்வார்கள், அது முறையாகாது. அதனால் மன்னர் யுதிஷ்டிரரை அடிமைத்தனத்திலிருந்து விடுவியுங்கள். திருதராஷ்டிரன் உடனே, மங்களம் பொருந்தியவளே, நீ சொல்வது போலவே ஆகட்டும், இன்னும் ஒரு வரத்தை கேள். திரௌபதி சொல்றா, பீமன், அர்ஜுனன், நகுல, சகதேவர் ஆகியோர் தங்கள் ஆயுதங்களுடனும் தேர்களுடனும் விடுவிக்கப்படட்டும். திருதராஷ்டிரன், நீ விரும்பியவாறே ஆகட்டும், 3வது வரத்தை கேள். உனக்கு 2 வரங்கள் மட்டும் போதாது. அறம் சார்ந்தவளாகிய நீ என்னுடைய எல்லா மருமகளை காட்டிலும் நீயே முதன்மையானவளாக இருக்கிறாய். அதனால் 3வதாக ஒரு வரத்தையும் வாங்கிக்கொள்
திரௌபதி சொல்கிறா, பேராசை அறவீழ்ச்சியை கொண்டு வரும். 3வது வரம் கேட்கும் தகுதி எனக்கில்லை. ஒரு வைஷ்யனாகியவன் ஒரு வரம் பெறலாம். ஒரு க்ஷத்ரிய பெண்ணாகியவள் 2 வரங்களை பெறலாம். ஒரு க்ஷத்ரிய ஆண்மகன் 3 வரங்களை பெறலாம். ஒரு பிராமணனோ 100 வரங்கள் பெறலாம். அதனால் க்ஷத்ரிய பெண்ணாகிய நான் 2 வரங்களுக்கு மேல் பெறுவதற்கு தகுதி எனக்கில்லை. அதற்கு மேல் நான் கேட்டால் அது பேராசையாகும். பேராசை அறவீழ்ச்சியை ஏற்படுத்தும். அதனால் எனக்கு வேண்டாம். என் கணவர்களை விடுவியுங்கள். அவர்களினுடைய அறச்செயல்களால் நாங்கள் செழிப்பை அடைவோம். அது எனக்கு போதும். உடனே கர்ணன் சொல்கிறான், மூழ்கி கொண்டிருந்த பாண்டவர்களை ஒரு படகை போல் மீட்டெடுத்திருக்கிறாள் இந்த திரௌபதி, இந்த பாஞ்சாலை இளவரசி. உடனே வைஷம்பாயனர் சொல்கிறார், இவ்வாறு பாண்டு மகன்கள் தம் மனைவியால் காப்பாற்றப்பட்டனர் என்று சொல்லப்பட்ட கர்ணன் அவனுடைய வார்த்தைகள் அதை கேட்டு பெரும் துயரும் கோபமும் அடைந்தான் பீமன். பீமன் சொன்னான், ஏ அர்ஜுனா, சந்ததி, கர்மம், ஞானம் இது மூன்றும் தான் உயிரை துறந்த ஒருவனுக்கு அவனுக்கு உதவி செய்கிறது. உயிரை துறந்த ஒருவன் அவன் எந்த லோகத்தை அடைகிறானோ அடையத்தக்க லோகத்தை அவன் அடைவதற்கு உதவி செய்கிறது, அவனுக்கு தொண்டாற்றுகிறது. நமக்குள் இருக்கும் இந்த சக்தி, நாம் பெற்றிருக்கும் இந்த தபோ சக்தி மனைவியின் அவமானத்தினால், நம் மனைவிக்கு நம் முன் ஏற்பட்டுள்ள இந்த அவமானத்தினால் அது மங்கி போய் கொண்டிருக்கிறது. நம் மகன்கள் நமக்கு தொண்டு செய்வார்கள் என்பது எப்படி நிச்சயம்? நம்முடைய தபோ பலன் அழிந்து கொண்டிருக்கிறது. அர்ஜுனன் சொல்கிறான், அண்ணா, இழிந்த மனிதர்கள் கடுஞ்சொற்கள் சொன்னாலும் மேன்மையான மனிதர்கள் பதில் பேசுவதில்லை. பீமன் யுதிஷ்டிரரை பார்த்து சொல்கிறான், ஹே மன்னா யுதிஷ்டிரா, நேரம் கடத்தாமல் இந்த எதிரிகளை இப்பொழுதே நான் அழித்து விடட்டுமா? நீங்கள் எதிரியே இல்லாத ஒரு உலகை ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பார்வையால் தன்னுடைய கோபப்பார்வையை அந்த சபை முழுவதுமாக சுழல விட்டான் பீமன். சிங்கம், பசியோடு இருக்கும் சிங்கம் சிறு மிருகங்களை பார்ப்பது போல் இங்கும் அங்கும் பார்த்து கொண்டிருந்தான். அர்ஜுனன் பீமனை சமாதானப்படுத்த விரும்பினான். பீமன் முகம் பயங்கரமாக இருந்தது. பிரளய காலத்தில் காணும் யமனை போல புருவங்கள் எல்லாம் சுருங்கி பயங்கரமாக இருந்தான் பீமன் பார்ப்பதற்கு. யுதிஷ்டிரர் பீமன் கிட்ட சொல்கிறார், ஹே பீமா, நீ இவ்வாறு இருக்காதே அப்படின்னு சொல்லி பீமனை தடுத்து அவனை கட்டி அரவணைத்து கொண்டார். அமைதியுடன் இரு என்றார். பிறகு யுதிஷ்டிரர் தன்னுடைய கரங்களை கூப்பிக்கொண்டு தனக்கு பெரியவராகிய திருதராஷ்டிரனை அணுகினார். யுதிஷ்டிரர் சொல்கிறார், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிடுங்கள். நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிந்தே நடக்க விரும்புகிறோம். உடனே திருதராஷ்டிரன் சொல்கிறான், ஹே அஜாத சத்ரு யுதிஷ்டிரா, அமைதியுடனும் பாதுகாப்புடனும் நீ திரும்ப செல்லலாம். செல்வங்களுடன் கூடிய உன்னுடைய நாட்டை எனது ஆணையின் பேரில் நீ மீண்டும் ஆளத் தொடங்கலாம். குழந்தாய், நீ அறம் கொண்டவனாக இருக்கிறாய், அடக்கத்துடன் இருக்கிறாய், பெரியோர்களை மதிப்பவனாகவும் பெரியோர்களுக்கு சேவை செய்பவனாகவும் இருக்கிறாய். எங்கே புத்திசாலித்தனம் இருக்கிறதோ அங்கே பொறுமை இருக்கிறது. நல்லவர்கள் எதிரிகள், நல்லவர்கள் என்ன செய்கிறார்கள்? எதிரிகளினுடைய பகைமை செயல்களை அவர்கள் நினைத்து பார்ப்பதில்லை, நற்செயல்களை மட்டுமே நினைத்து பார்க்கிறார்கள். தாழ்ந்தவர்கள் சண்டையிடும் வகையில்
கடுமையான சொற்களை பேசுகிறார்கள், பாகுபாடு பேதம் பார்க்கிறார்கள். ஆனால் நல்லவர்களோ தங்கள் உணர்வுகளைப் போலவே மற்றவர்களினுடைய உணர்வுகளையும் மதிக்கிறார்கள். எனவே தீய செயல்களை நினைவு கூறாமல் இவர்களினுடைய நல்ல செயல்களை மட்டுமே நினைத்து கொண்டிருப்பாய் யுதிஷ்டிரா. குழந்தாய், துரியோதனனின் தீய செயல்களை, தீய சொற்களை நினைவில் வைத்துக் கொள்ளாதே, மனதில் வைத்துக் கொள்ளாதே. நீ நல்லதை நினைக்க விரும்பினால் என்னையும் உன் தாய் காந்தாரியையும் நினைத்துப்பார். குழந்தாய், கண்ணில்லாத முதிர்ந்த உன்னுடைய தந்தையானவன் நான். உனக்கு நண்பர்களை காணவும் என்னுடைய பிள்ளைகளின் பலத்தையும் என்னுடைய நண்பர்களை காண்பதற்காகவும் என்னுடைய பிள்ளைகளின் பலத்தை காண்பதற்காகவும் பலகீனத்தை காண்பதற்காகவும் இந்த நோக்கத்தோடு தான் நான் இந்த பகடை விளையாட்டை அனுமதித்தேன். எல்லா கல்வியும் கொண்டிருக்கும் விதுரரை ஆலோசகராக கொண்டிருக்கும் கௌரவர்களாகிய நமக்கு நாம் எதை பற்றியுமே துயரப்பட தேவையில்லை. யுதிஷ்டிரா, உன்னில் அறம். அர்ஜுனனிடத்தில் பொறுமை இருக்கிறது. பீமனிடத்தில் ஆற்றலும், இரட்டையர்களாகிய நகுல சகதேவர்களிடத்தில் பெரியோர்களிடம் அவர்கள் கொண்ட பக்தியும் இருக்கிறது. ஹே அஜாத சத்ரு, இந்திரபிரஸ்தத்துக்கு திரும்பிச் செல். உனக்கும் உன் பங்காளிகளுக்கும் இடையில் சகோதர அன்பு தழைத்து வளரட்டும். உன் மனம் எப்பொழுதும் அறத்தில் நிலைத்திருக்கட்டும் அப்படின்னு திருதராஷ்டிரன் சொல்கிறான் யுதிஷ்டிரர்கிட்ட. வைஷம்பாயனர் சொல்கிறார், பிறகு நீதிமானாகிய யுதிஷ்டிரர் தன் தம்பிகளுடனும் திரௌபதியுடனும் தேரில் ஏறி இந்திரபிரஸ்தத்திற்கு புறப்பட்டார். இதோட சபா பருவத்தினுடைய 9வது உபபர்வமான தியூத பர்வம் முடிகிறது. 10வதும் கடைசி உபபர்வமான அனுத்யூத பர்வம்